விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை கோலம் தூபவர்க்கம் மல்லி சென்று அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை கோலம் தூபவர்க்கம் மல்லி சென்று அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேற்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லென குளிர்காற்று சில்லென குளிர்காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லென குளிர்காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடனானா. உன்னை மிக்க தம்மை வாளியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடனானா. உன்னை மிக்க தம்மை வாளியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லென குளிர்காற்று சில்லென குளிர்காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லென குளிர்காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவழைக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். டிசம்பர் மாதத்துக்குள்ளாக இருக்கின்றோம். டிசம்பர் வந்தாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வந்துடும். கிறிஸ்துமஸை குறித்து ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ளாய் உண்டாக இருக்கும். அடுபடியாக பிரியமானவர்களே, கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது மெய்யான நோக்கம் என்பதை நாம் அறிந்து அதை கொண்டாடுவோமானால் அது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கின்றது. அல்லேலூயா. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். Isaiah chapter 9:6 says, "For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace." Hallelujah. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி, Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Hallelujah. இந்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனபடியாக வாருங்கள், ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, கர்த்தாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, டிசம்பர் மாதத்துல முதல் வாரத்துல ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 11 மாதங்களை கடக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி மாதத்துக்குள்ளாக காண்பதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, தொடர்ந்து இந்த மாதத்தையும் இதுக்குரிய ஆராதனையும் ஆசீர்வதித்து தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதாகம் சொல்லுகிற வண்ணமாக நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீ சமாதான பிரபு, நீ நித்திய பிதா என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு நாங்கள் செய்கிற எல்லா காரிய கர்த்தரை ஆசீர்வதிக்கவும் உடைய கரங்களோடு இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முழு ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். வாருங்கள் தேவ ஜனமே, நாம் கர்த்தரை கம்பீரித்து பாடுவோம். அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவரை துதித்து நாம் பாடுவோம். Ume
பாடலாம். இந்த பாடலை சந்தோஷத்தில் நாம் பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைவிட
பரலோக
அழைக்கிற தேவன், நீர் காக்கிற தேவன், நீர் காக்கிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் பரிகாரத்துகிற தேவன், நீர் பலப்படுத்துகிறவர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீ நினைத்தால் ஆகும், நீ கட்டளையிட்டால் ஆண்டவரே நிற்கும் ஆண்டவரே. காற்றை கடலை மதற்றின தேவன் நீ ஆண்டவரே. தண்ணீரின் மீது நடந்த தேவன் நீ ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன், குருடர்களின் பார்வையடை செய்த தேவன் ஆண்டவரே. சப்பானிகளை நடக்க செய்த தேவன் நீ ஆண்டவரே. எவ்வளவு அற்புதங்களை நீ வேதத்தில் செய்திருக்கிறேன் என்று பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீ செய்திருக்கிறேன் என்று ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவரே. தேவஜனமே, நாம் ஒரு நிமிடம் கர்த்தரை நினைத்து துதிப்போமா? அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுவோமா? இந்த நாள் வரை நம்மை காத்து வருகிறாரே, இந்த நேரம் வரை நம்மை வழி நடத்துகிறாரே, நம்மை பலப்படுத்துகிறாரே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய சமாதானம் என்றும் உள்ளது. அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அவருடைய நாமம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கூட ஆண்டவரை உங்களை நினைக்க, உங்களுடைய பிறப்பை நினைக்க எங்கள் பலப்படுத்தும் என்று செபிக்கின்றோம். எங்களை சுகப்படுத்தும் என்று செபிக்கின்றோம். எங்கள் வழி நடத்தும் என்று செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் என்று செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை கேட்கவிருக்கிற சத்திய வார்த்தைக்காக செபிக்கின்றோம். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்படுங்க என்று செபிக்கின்றோம். சமாதானத்தை ஊற்றுங்க என்று செபிக்கின்றோம். பலனை கட்டளையிடுங்க என்று செபிக்கின்றோம். இதை காத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறதாக கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் எழுந்து என்று சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று நிலையாக எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமான குற்றம் செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்கள் மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் எங்கள் ரட்சித்துக்கள் ராஜ்யம் வல்லமையை ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த 12ஆம் மாதத்துல யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறீர்களோ உங்களுக்காக இந்த வேலை ஜெபிக்கவில்லை. யாரெல்லாம் நீங்க பர்த்டே, உங்க திருமண நாளை கொண்டாடுங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிளஸ்ட் ஆனிவர்சரி அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பாருங்கள், நம்ம ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்துல, இந்த 12ஆம் மாதத்துல விசேஷமாக திருமண நாளையும் ஆண்டவரே பிறந்த நாளையும் அனுசரிக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரே உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எப்போதுமே அவருக்கு முன்பதாக செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே மாறாதவர். சங்கீதக்காரர் சொல்லுகிற வண்ணமாக உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று, அதே போல ஒரு பிள்ளைகளை தேற்றி ஆதரித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஆயுசு நாட்கள் உம்மால் வருகின்ற ஆசீர்வாதம், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறந்தநாள் அனுசரிக்கிறவர்களோடு ஆண்டவரே நாட்களை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்கள் எல்லாரும் வாழ்க்கை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், தேவ நாமம் அவர்கள் மூலியமாய் மகிமைப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாங்க. சகல துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.
அவங்களே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 1 அதிகாரம் வசனங்கள் 45 46. John chapter 1 verses 45 and 46. உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். பிரியமானவர்களே, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரத்தூரனுமாகிய இயேசுவே என்றான். 46 வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். English நமக்காக வாசிங்க. Read in English. Philip found Nathanael and told him, we have found the one Moses wrote about in the law, and about whom the prophet also wrote, Jesus of Nazareth, the son of Joseph. Nazareth, can anything good come from there? Nathanael asked. Come and see, said Philip. ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த யோவான் பகுதியில ஆண்டவரே உம்மை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்க மத்தியில் இடைப்படும்படியாக, எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ ஒருவரை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிணைங்கள நான் ஆலோசனை திருச்சபையில ஊழி செய்து கொண்டிருக்க நாட்கள அடிக்கடி நான் பிணைக்கு வருவேன். பிணைக்கு வரும்பொழுது பிரியமாலே, குறிப்பாக அங்கே ஒரு சிட்டி இருக்கின்றது, ஒரு சின்ன ஒரு பட்டணம், அதாவது சின்ன ஒரு பிளேஸ், ஒரு இடம். அந்த இடம் பேர் வந்து ஓட்டோ சிட்டி என்று சொல்வார்கள். பிரியமாகலே, ஒரு காலத்துல அந்த ஓட்டோ சிட்டி நீங்க பாத்தீங்கன்னா காடு நிறைஞ்சு போய் புஷஸ் நிறைய இருக்கும். ரொம்ப அபண்டன்ட், அப்படின்னா கைவிடப்பட்ட ஒரு இடமாக காணப்பட்டது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தாங்க இடத்த. ஸோ அங்க நினைச்சுக்கிட்டாங்க, இங்க என்ன செஞ்சாலும் இங்க சரி வராது, ஸோ என்ன பண்ணாலும் இங்க வந்து சரி வராது சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கை கழுவி விட்டு அப்படியே போயிட்டாங்க. பிரியமாவளி. பட் ஒன் மேன் கேம். அந்த சூழ்நிலை ஒரு மனுஷன் வந்தாரு. அந்த மனுஷன் அந்த இடத்த பார்த்த விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவர் எப்படி பார்த்தாரு தெரியல. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி பிரியமானே அவர் செய்த ஒரு காரியம் என்ன, அந்த இடத்தெல்லாம் விலைக்கு வாங்கி அந்த இடத்த ஃபுல்லா என்னென்ன செய்ய முடியுமோ நிறைய கடைகள் நிறுவினாரு. கார் ஷாப்ஸ்ங்க, காடி ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய நிறுவினாரு. சில முக்கியமான ஆபீஸ்ங்க, சில சாப்பாட்டு கடைகள், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எடுத்து அந்த நிரப்பினார். பிரியமாவளே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா பினாங் மெயின் லைன்ல இருக்கின்றது. பினாங் பகுதி மெயின் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த ஓட்டோ சிட்டி என்ன படுகிற இந்த இடம் வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் பிளேஸ், கொஞ்சம் பிஸியான ஒரு இடம் என்று நான் சொல்லுவேன். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு காடி பெருத்தரிச்சு, கடைகள் பெருத்தரிச்சு, அதுக்கு பின்னால நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட் நிறைய வந்துருச்சு. பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, அந்த மனுஷன் பார்த்த வித வித்தியாசம். எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனா யாருக்குமே சீயிங் பெர்ஸ்பெக்டிவ், பார்த்த விதம் வித்தியாசமா இருந்துச்சு. அதனால அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஆனா இந்த ஒரு மனுஷன் he see differently, ரொம்ப வித்தியாசமாக பார்த்தபடினால இன்றைக்கு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த பட்டணமானது one of the busiest city, ரொம்ப ஒரு பிஸியான ஒரு பட்டணமாக காணப்படுது. எஸ்பெஷலி அந்த ஓட்டோ சிட்டி என்று நான் சொல்லுவேன். நிறைய இடம் பிஸியான இடம் தான், ஆனால் அந்த ஓட்டோ சிட்டி வந்து இன்னும் ரொம்ப பிஸியா இருக்கும். நீங்க எப்போ போனால் எக்கச்சக்கமான காடிங்க இருக்கும். ரொம்ப பிஸியான ஒரு இடம். பாருங்க, ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடம், ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த ஒரு சூழ்நிலையில இந்த மனுஷன் வந்து இடத்தை சரி செய்து அந்த இடத்த பண்படுத்தினபடினால நல்லா வந்துருச்சு. அதுதான் ஓட்டோ சிட்டி பினாங் என்று சொல்வார்கள். இன்னைக்கு இங்க போய் பார்த்தா கூட அந்த இடம் அப்படியாகத்தான் இருக்கின்றது. சரி பிரியமானவர்களே, வாசித்த பகுதிக்கு இதுக்கு என்ன சம்மதம் நீங்க கேள்வி கேட்கலாம். வாசித்த பகுதியை பார்க்கும் பொழுது யோவான் 1:46 உங்களுக்காக வாசி. John 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை
உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். ஓகே, நான் வாசிக்கின்றேன் ஆங்கிலத்தில். Nazareth, can anything good come from there? Nathanael asked. Come and see, said Philip. வந்து பார் என்று பிலிப்பு சொல்லுவதை இங்கே வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே. ஏன் நெத்தனியேல், அதாவது நாத்தான்வேல் ஏன் இந்த இடத்தை கொடுத்து கொஞ்சம் ஏளனமா பார்க்கணும்? அப்படின்னா நெசரத்துல அப்படி என்னதான் இருக்கு, ஏன் என்ன சிச்சுவேஷன் என்று பார்க்கக்கூடிய மக்களாக நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்க பாத்தீங்கன்னா நாத்தான்வேல் நெத்தனியேல் வந்து அவர் கேட்கிற விதம் வந்து நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா, ஒரு கேள்வியோடு கேட்க, ஒரு நன்மை ஏதாச்சும் வருமா நாசரத் ஊர்ல இருந்து, அல்லேலூயா, ஏதாச்சும் நன்மை வருமா என்று சொல்லி அங்க கேட்பதை பார்க்க. Maybe I would say he be a little sarcastic, or maybe I would say ரொம்ப நக்கலான பேச்சு, அங்க என்ன இருக்கு அங்க ஒண்ணுமே இல்லையா என்று சொல்லி ஒருவேளை நெத்தனியேல் கேட்டிருக்கலாம் பிரியமானவர்களே. பாருங்க பிரியமானே, அப்படி பார்க்கும் பொழுது ஏன் நெத்தனியேல் அந்த இடத்தை குறித்து அப்படி சொல்ல வேண்டும், அந்த இடத்துல அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானே. ப்ராப்ளம் இன் நசரத். ஓகே, நசரத்துல நாசரத் ஊர்ல என்ன ப்ராப்ளம்? சரி, அதுக்கு முன்பதாக இந்த நாசரத் ஊர் எங்க இருக்கின்றது பிரியமானே? கலிலேயா என்று சொல்லப்படுகிற, கலிலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், ஒரு சின்ன ஒரு கிராமம் என்று சொல்லலாம் பிரியமானவர்களே. இட்ஸ் a small town or small village என்று கூட நம்ம சொல்லலாம் பிரியமானவர்களே. So it's located in Galilee. Galilee என்னப்படுகிற அந்த பட்டணத்துல ஒரு சின்ன ஒரு small town, ஒரு small village கூட என்று நம்ம சொல்லலாம் பிரியமானவர்களே. compared to other village, மற்ற வில்லேஜ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பட்டணம் ஒரு abandoned city, ஒரு கைவிட பட்டணம் அல்லது வளர்ச்சி இல்லாத பட்டணமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே. சரி, வேற என்ன ப்ராப்ளம் இந்த சிட்டில பார்க்கும் பொழுது? there is no any spiritual growth of the city. இந்த டவுன்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம பார்க்க முடியாது. ஏன் பிரியமானவர்களே? யூத கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு கட்டுக்கோப்புகளான ஒரு யூத கலாச்சாரம். சோ அந்த யூத கலாச்சாரத்தை எடுத்து வேற எதுவுமே செய்ய முடியாது. சோ அந்த யூதருடைய அந்த ஜூயிஷ் ட்ரெடிஷன், பக்கா ட்ரெடிஷன் அங்க காணப்பட்ட ஒரு காலம் அந்த இயேசு நாட்கள் இருந்தது பிரியமானவர்களே. சோ அதனால வேற எந்த growth பார்க்க முடியாது, இப்படிதான் செய்யணும், இதுக்கு மேல மிஞ்சி செய்ய முடியாது, அந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஓகே, அடுத்த காரியமாக பார்க்கும்போது பிரியமானவர்களே, there is no any proper economic growth. ஒரு ப்ராப்பரான ஒரு பொருளாதார வளர்ச்சி கூட அந்த இடத்துல பார்க்க முடியாது. மற்ற டவுன், மற்ற வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சிகள் இருந்தது. ஆனா அந்த நசரத்ல மட்டும் ஒரு வளர்ச்சி பார்க்க முடியாத ஒரு சின்ன அந்த ஒரு வில்லேஜாக இருந்தது. சில ஆய்வாளர்கள் அல்லது சில ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்க, எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துடைய பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை கூட below 500 சொல்லி ஒரு சிலர் கூறுகின்றார்கள். வெரி லோ பாப்புலேஷன், ரொம்ப குறைவான ஒரு பாப்புலேஷன் என்று சொல்லி சில ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் பிரியமானவர்களே. மற்றும் there is no physical growth in the city. இந்த பட்டணத்தை பார்க்கும்போது எந்த வகையான ஒரு வளர்ச்சி கூட இந்த பட்டணத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை இந்த பட்டணத்தில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனபடியால் தான் பிரியமானவர்களே, இங்க பாத்தீங்கன்னா நெத்தனியேல் பார்த்து கேட்கிற, there is any good things come out from Nazareth. எந்த ஒரு நல்ல காரியம், ஒரு நன்மை நசரத்திலிருந்து வருமா என்று சொல்லி ஒரு நக்கலா கேட்கிறது. ஏன்னா எல்லா கலிலேயா பார்க்கும்போது பிரியம் மற்ற வில்லேஜ்ல நல்ல ஒரு growth இருக்கு, பொருளாதார வளர்ச்சி இருக்கு, இந்த மாதிரியா காரியங்கள் இருக்கின்றது. பட் இருந்த போதிலும் பிரியமானவர்களே, இந்த ஸ்மால் டவுன், இந்த நசரத்தை பார்க்கும் பொழுது ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, எக்கனாமிக் growth இல்ல, ஒரு பிசிக்கல் growth இல்ல, மற்ற growth எதுவுமே இல்லை. சோ இல்லாத சூழ்நிலையில இந்த ஒரு டவுன் இப்படி இருந்தபடினால்தான் நெத்தனியேல் பார்த்து கேட்க, நாசரத்திலிருந்து நன்மை வர கூடுமா, நன்மை உண்டாக கூடுமா என்று சொல்லி மறுபடியும் வாசிக்கின்றேன் 46ஆம் வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அல்லேலூயா. இந்த ஒரு காரணத்தால் தான் இங்க நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, இதான் அந்த பட்டண சிச்சுவேஷன். ஓகேங்களா?
இந்த பட்டணம் இதுதான் அந்த சூழ்நிலை. ஆனபடினால பிரியமானவர்களே, நமக்கு தெரியணும் ஏன் ஜீசஸ் ஆஃப் நாசரத், ஏன் நசரனாகிய இயேசு என்று நம்ம சொல்லி நமக்கு தெரியணும். நம்ம சும்மா சொல்லி நசரதி நாதனே நான் வணங்கும் இயேசுவே வந்தேனும் இந்த பாட்டுலாம் பாடுறல. சோ அந்த அளவுக்கு நம்ம பாடிட்டு ஏன் ஜீசஸ் ஆஃப் நாசரத்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டு இன்னும் பாடுவோம் என்றால் அது சிறப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, ஏன் ஜீசஸ் ஆஃப் நாசரத்? பிரியமானவர்களே, இயேசு பிறந்தது பெத்லகேம். அல்லேலூயா. இயேசு பிறந்தது பெத்லகேம். பிற்பாடு எகிப்து, பெத்லகேம், இப்படியாக ஒரு ஜேர்னிலாம் பல இடங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிறந்தது, அவர் போனது, கடைசியாக பிரியமானவர்களே அவர் வந்து கலிலி, அதாவது இந்த நாசரத்துல அவர் வந்து அவங்க குடும்பமா எல்லாம் செட்டில் டவுன் பண்ணி அங்கதான் இயேசு வளர்கிறார். பல காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். அங்கிருந்த ஊழியத்துக்கு வெளியே வருவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சோ இயேசு நாசரத்தூர்ல வளர்ந்து அங்க வந்ததுனால ஜீசஸ் ஆஃப் நாசரத், நசரனாக இயேசு என்று சொல்லி இப்படியாக அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரி, 45ஆம் வசனத்தை வாசிப்போம் மறுபடியும். verse 45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரையை கண்டோம். அல்லேலூயா, ஆமென். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறவரை, யாரு? இயேசுவை குறித்து மோசே எழுதியிருக்க நியாயப்பிரமாணத்துல மற்ற தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரியத்தை குறித்து வேதாகமம் இங்க பேசுகின்றது. இன்னொரு பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது மத்தேயு என்று நினைக்கின்றேன். பிரியமானவர்களே, வாசிக்கின்றேன் உங்களுக்காக. ஓகே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22, 23. ஆகிலும் அர்குலாயு தன் தகப்பனாக ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. வேதாகமம் எவ்வளவு தெளிவாக பேசுகின்றது பாருங்க. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இவ்வளவு காரியங்கள் நடந்தது. இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய வளர்ப்பு எல்லாமே விசித்திரமாக, அதிசயமாக, துல்லியமாக வேதாகமம் கூறுகின்றது. பிரியமானவர்களே, நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து யோவான் 1:45 வசனம், அவன் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்துரனுமாகிய இயேசுவே என்றான் என்று வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அதுக்கு பிற்பாடுதான் நத்தேனியேல் கேட்கிறாரு, நாசரத்து ஊர்ல நன்மை வரக்கூடுமா அல்ல உண்டாகுமா என்று சொல்லும் பொழுதுதான் இப்போது பிலிப்பு 2வது பகுதியாக பிலிப்பு என்கவுண்டர் பண்றாரு. come and see, வந்து பார் என்று சொல்லி பிலிப்பு நத்தேனியேலை யாரு கூட்டி போற? இயேசுவிடம் கூட்டி போவதை வேதாகமத்தில் நான் வாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக மறுபடியும் வாசிக்கின்றேன். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலே யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றால், அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். come and see, நீ வந்து பார் என்று சொல்லி இயேசுவிடம் இந்த பிலிப்பு நத்தேனியேல், அதாவது இந்த நாத்தான்வேலை அழைத்து போவதை வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட பட்டணம், யார மதிக்க முடியாத பட்டணம், யூதருடைய கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடம், வளர்ச்சி இல்லாத ஒரு பட்டணம், அப்படின்னா ஒரு தாழ்மைக்குரிய ஒரு இடம் என்று கூட சொல்லலாம். சில ஆய்வாளர்கள் சொல்ல தாழ்மைக்குரிய இடம் என்று ஒரு சிலர்கள் கூறுகின்றனர். பிரியமானவர்களே, சோ இப்படி கேள்வி எழும்புக்குள்ளதான் பிலிப்பு வந்து சொல்றாரு, நத்தேனியேலை பார்த்து சொல்றாரு, come and see, வந்து பார், நான் உனக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன், உனக்கு ஒரு அறிமுகப்படுத்துறேன். மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசி உரைத்தவரை குறித்து உனக்கு நான் காட்டுகிறேன் என்று சொல்லி
நெத்தியனை கூட்டி போதே வேதாகமத்துல வாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, பாருங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த நாசரேத் ஊரில் இருந்தா பிரியமானவர்களே உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்து பெத்லகேமாக இருந்தாலும் அவர் வளர்ந்து நாசரேத் ஊரில். ஆனால் தான் ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்று வேதாகமத்துல வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் குடும்பமாக போய் நாசரேத் ஊர்ல போய் தங்கினார்கள். அங்கே இயேசு பல காரியங்கள் செய்தார். அங்கிருந்த ஊழியத்துக்கு வெளியே வந்தார் என்று சொல்லி நாம் இப்படியாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நாசரேத் என்ன வந்து ஒரு நன்மை வந்தது, ஒரு நன்மை உருவானது. அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. அவர் தாங்க பிரியமாய் உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வந்தார் சொல்லி வேதாகமத்துல வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா இயேசு உலக ரட்சகராக இயேசு அங்கிருந்து வருவதை வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசுடைய பிறப்பு ஒரு தாழ்மை. அல்லையா, அவர் எல்லா மேன்மையும் எல்லா மகிமையும் விட்டு இறங்கி வந்த உன்னதமான குமார். அல்லேலூயா. ஒரு தாழ்வை அவதாரம் எடுத்து ஒரு தொழுவத்துல பிறந்து இப்படியாக ஒரு ஜேர்னி இங்க பார்க்கலாம். அங்கேருந்து வேற இடத்துக்கு போறாரு. கடைசியாக வந்து சொப்பனத்துல யோசேப்புக்கு எச்சரிக்கப்பட்டு அவர் எங்கே போறாரு, கடைசியா நாசரேத்ல வந்து நாசரேத் ஊரில் வந்து தங்குவதை நாம் வேதாகமத்தில் இப்படியாக வாசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இயேசுடைய பிறப்பு ஒரு தாழ்மை, ஒரு ஏழ்மை. அவர் வளர்ந்த ஒரு கிராமமும் பிரியமாகலே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம், ஒரு தாழ்மையான கிராமம். ஆனா அங்கே இருந்துதான் உலகத்தை மீட்கக்கூடிய உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வந்திருப்பதை வேதாகமத்துல பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஆமென். சோ அதனால இது தெரிஞ்சாதான் நம்ம தைரியமா சொல்லுவேன், he is Jesus of Nazareth. அவர் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லிவிட்டு நாம் சந்தோஷமாக பாட முடியும். நசரேத்தின் நாதனே நான் வணங்கும் இயேசுவே என்று சொல்லி அவரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக பிரியமானவர்களே, our perspective must be changed, or our seeing perspective must be changed. நாம் பார்க்கிற விதமானது மாற்றப்பட வேண்டும். எப்படி பிரியமானவர்களே, பாருங்க, பிலிப் பார்த்த விதம் வித்தியாசம், ஆனா நெத்தனியேல் பார்த்த விதம் வித்தியாசம். அல்லேலூயா. பிலிப்பு பார்த்த விதம் வித்தியாசம், நெத்தனியேல் பார்த்த விதம் வித்தியாசம் என்று சொல்லி வேதாகமத்துல வாசிக்கிறோம். நெத்தனியேல் சொல்றாரு, ஏன்னா அவர் அங்கே இருந்தாலும் அவர் சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு, நாசரேத் ஊர்ல ஒரு நன்மை வருமா, வராது. ஆனா பிலிப்பு வித்தியாசம், அவரும் சொல்றாரு, நாசரேத் ஊர்ல இருந்து ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. அவர் பார்த்தவத வித்தியாசம், அவர் இயேசுவை பார்த்தவத வித்தியாசம், உலக ரட்சகர் எங்கேருந்து வந்திருக்கா சொல்லி பார்த்தவத வித்தியாசம். ஆனபடியால் தான் பிலிப்பு நத்தனியேலை இயேசுவிட கொண்டு போய் காட்டும் பொழுது இயேசு சொல்றாரு, வாசிப்போம் அந்த பகுதியை வாசிக்கின்றேன். பிரியமானவர்களே, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இப்பொழுது நாத்தானுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுகிறது. ஆரம்பத்துல அந்த ஊரையும் அந்த மக்களையும் பார்த்தவத வித்தியாசம். ஆனா இப்ப பிலிப் சொல்ற, வா, come and see, வந்து பார் என்று சொல்லி இயேசு கூட்டி போகும்போது இயேசு நாத்தான் டைரக்டா பேசுற, நாத்தான்வேலே, நீ வந்து அத்திமரத்துக்கியா இருக்கும் போதே உன்னை கண்டேன், நீ கபடற்ற உத்தமன் என்று சொல்லி அவனை குறித்து பேசுவதை வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது நாத்தான்வேல் சொல்லுகிறாரு, நெத்தனியேல் சொல்றாரு, ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான் என்று சொல்லி வேதாகமத்துல வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, then Nathanael declare, Rabbi, you are the son of God, you are the king of Israel. Hallelujah. இஸ்ரவேலின் ராஜா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அங்கே அவர் அறிக்கை செய்வதை வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே,
இன்றைக்கு இயேசுவை நாம் பார்த்திருக்கோம், நம்ம அறிந்திருக்கோம். இயேசு நமக்காக பிறந்தார், பாவங்களுக்காக மரித்தார், இயேசு உலக ரட்சகர் தெரியும். அதோடு நிப்பாட்டி விடக்கூடாது. இன்னும் we must look beyond that. அதுக்கு மேலாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் மாற வேண்டும். அல்லேலூயா. சில வேளை இயேசு இவ்வளவுதான் செய்வாரு அப்படின்னு நீங்க முட்டுக்கட்டை வைக்க கூடாது. இயேசு அதற்கு மேலாக வேலை செய்யக்கூடியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. So God always work beyond our imagination. நம்முடைய கற்பனைகளுக்கோ நம்முடைய எண்ணங்களுக்கோ நம்முடைய திட்டங்களுக்கு மேலாக வேலை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனபடினால நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்முடைய நோக்கம், நாம் பார்க்கிற விதம் நிச்சயமாக மாற வேண்டும். பிலிப்பு உலக ரட்சகர் இவர்தான் இயேசு என்று சொல்லி அவர் பார்த்தால் அந்த பார்வை, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஒரு பார்வை நாம் எல்லாருக்கும் நிச்சயமாகவே இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை பார்க்கின்ற விதம் நிச்சயமாகவே மாற வேண்டும் எனக்கு அன்பாக. அல்லேலூயா. சோ எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாத்தான்வேல் பார்த்தது போல அல்ல, இன்னைக்கு இயேசு பிலிப் பார்க்கிற வண்ணமாக நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, நத்தேனியல், இங்கிலீஷ் நத்தேனியல், நாத்தான்வேல் பார்த்த பிற்பாடு அவர் சொல்றாரு, ஆண்டவரே இப்பொழுது அறிந்திருக்கிற ரபி, நீ உண்மையாகவே சன் ஆஃப் காட், உண்மையாகவே தேவனுடைய குமாரன், நீ உண்மையாகவே இஸ்ரவேலை ஆள வந்த ராஜா, எங்களை ஆள வந்த கிங் ஆஃப் கிங்ஸ். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. இயேசு பிறப்பு அதிசயம், இயேசுடைய வளர்ப்பு அதிசயம். அவர் ஒரு தாழ்மையான இடத்துல வளர்ந்தாலும் பிரியமானவர்களே, அவர் வந்த ஊர்ல, அல்லேலூயா, வந்த இடம் இயேசு. அல்லேலூயா. இயேசு அந்த தாழ்மையான ஊர்ல இருந்து அல்லேலூயா உலகத்தையே ரட்சித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சோ ஆண்டபடினால பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எல்லா வேலைகளிலும் நன்றி சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பது நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் நிச்சயமாக மாற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் பார்க்கிற விதம் நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க பார்க்கிற விதத்துல நான் பார்க்க மாட்டேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா பிரியமானவர்களே, இன்றைக்கு the way of we are seeing Jesus, நம்ம ஆண்டவரை பார்க்கிற விதம் இன்னும் மாறணும். அல்லேலூயா. இப்படிதான் ஏதா இல்ல, வீணா இல்ல, அதுக்கு மேல இயேசு எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்முடைய வாழ்க்கையில மாறுச்சுன்னா அப்படிமாலே இயேசு யார் என்பதை இன்னும் ஆழமா நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சோ ஆனபடினால பிரியமானவர்களே, எப்படி எனக்கு அன்பாகவே அந்த ஆட்டோ சிட்டி பிணைங்க பெரிய அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுனுச்சோ, அந்த ஒரு மனுஷனால அந்த இடமே மாறுனுச்சோ பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால பிரியமானவர்களே உலகத்துக்கே ஒரு ராஜா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எங்கேருந்து வந்தாரு? நாசரத் ஊர்ல இருந்து வந்ததால தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வழியாக இதெல்லாம் இருந்து இந்த வேதாகமத்துல வாசிக்கின்றோம் எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா. அது ஆனபடினால நம்ம இயேசு முழுவதுமாக விசுவாசிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவா இருக்கும் என்றால் அது அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். அப்படி இல்லாம இயேசு எப்படிப்பட்டவர், உலக ரட்சகர் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து ஆண்டு ஸ்தோத்திரிப்போம் என்றால் அதை விட சிறந்த ஒரு கிறிஸ்துமஸ் இருக்கவே முடியாது எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா. வாருங்கள் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களோடு பேசி அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நாசரத் ஊரிலிருந்து வந்தபடினால நசராகிய இயேசு என்று வேதாகம் அழைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ உலகத்தின் ரட்சகர், ஆண்டவரே உலகத்தை ஆளுகிறவர், ஆண்டவரே you are the king of kings. We just worship you, just praise you Lord. We glorify name of Lord Jesus. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு மேலாக உம்மை நாங்கள் பார்க்கிற விதம் வித்தியாசம் எல்லாம் மாறுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord please be with us. எங்களோடு இரும், எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. பிரியமானவர்களே, நாம் யாவரும் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனைக்குள்ளாக நம் கடந்து செல்வோம். ஆரம்பமாக தலையில வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களை தகுதிப்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு வேளை இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட ஒயிட் க்ளோத்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் ஓரத்தில் வைத்து மற்ற காரியங்களை நீங்கள் ஆயத்த பண்ணும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், நாம் தொடர்ந்து நற்கருணை முறைமைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நாம் தொடர்ந்து மாறி மாறி வாசிப்போம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கத்தெடுத்து உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம், அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடுமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி யாவரும் சேர்ந்து, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் யார் ஜெப நிலைமையில இந்த நற்கருணையை நாம் அனுசரிப்போமாக. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்க எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இத பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். நாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபத்தை நாம் வாசிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பங்கை சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கியாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆனத்தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுது வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை தாரும். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வீட்டில் இருக்க தலைவர் நீங்கள் இந்த நற்கருணை காரியங்கள் எடுத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது குடும்பத்திற்கு பரிமாறுங்கள். நாம் யாரும் சேர்ந்து இதை உட்கொள்வோமாக. இது இயேசு கிறிஸ்து ரத்தம், உங்களுக்காக சிலுவை சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கின்றது. இதையும் நாம் குடும்பத்தாருக்கு பரிமாறி இதை நம்ம யாவரும் சேர்ந்து அருந்துவோமாக. நம்ம யாரும் சேர்ந்து இதை அருந்துவோமாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக நற்கருணையை எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அனுசரிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற மகாபுரிய ஸ்லாக்கியத்திற்காக கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டுமாக நாங்கள் உம்மை நினைவு கூர்ந்தவர்களாய் இருக்க எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இதோ கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே எங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, நம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாக பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி பாடுங்க என்ற பாடலை நாம் பாடுவோம். பிரியமானவர்களே, இது கிறிஸ்துமஸ் மாதமாக இருக்கிறபடினால நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் இந்த பாடலை மகிழ்ச்சியோடு அந்த கிறிஸ்துமஸ் மூடோடு அந்த மொமெண்டமோடு நம் ஆண்டவரை ஆராய்ச்சி இந்த பாடலை பாடு. பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி பாடுங்க. ஹல்லேலூயா. வாருங்கள், நாம் யாவரும் கரங்கள் தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் எங்களோடு இருந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலக இரட்சகர், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று சொல்லி உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு எங்களை மீட்டெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே, வீடுகளில் இருந்து இந்த ஆராதனை அனுசரிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மீது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் தாங்கவும் சூழ்நிலைகளும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருவரை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்துகிறார்கள். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம்.
നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാകിയ தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியம் வழிநடத்துதல் பாதுகாப்பு நம் அனைவரும் இப்போது சதா காலங்கள் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்வார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.